ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அழகு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அழகு குராத் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹிந்தி டப் மூவி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். 2026 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன மூவி மா பேகன். ஸோ இந்த மூவியை தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மா பேகன். ஸோ இந்த மூவியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்கிறது மாதுரி தீட்சித். ஸோ அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவங்க 3 பேர் லைஃப்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ், அதை சுற்றி நடக்கிற சுச்சுவேஷன்ஸை தான் இவங்க வந்து ஒரு டார்க் காமெடி ஜேர்னரில் வந்து இந்த படம் சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு உமன் ஓரியன்ட் ஸ்டோரி. ஒவ்வொரு உமனும் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, சொசைட்டி அவங்கள எப்படி பார்க்குது, ஸோ அதை 2 ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் ஆங்கிள் அண்ட் நெகட்டிவ் ஆங்கிள். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட ஸ்டோரி. மாதுரி தீட்சித் அவங்க வந்து ஒரு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. மாதுரி தீட்சித் ஒரு மாடர்னான லேடி மாதிரி. அவங்க வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்க வந்து கிளாமரா இருப்பாங்க எப்பயுமே. ஸோ அவங்க வந்து ஒரு மாடர்ன் உமன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல. அவங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மேரேஜ் ஆயிருக்கும். மேரேஜ் ஆகி அவங்க வந்து ஒரு ஃபேமிலிக்கு வராங்க. வந்த உடனே அவங்களோட என்விரான்மெண்ட் சுற்றி இருக்கிற எல்லா அவங்களோட கிளாமரை பார்த்து எல்லா மென்ஸும் வந்து அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு நார்மல் பீப்புள், அவருக்கு எப்படி இப்படி ஒரு மாதிரி ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அவங்க பின்னாடி சுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்களும் அவங்கள மயக்கிற மாதிரி, செடியூஸ் பண்ற மாதிரி 2-3 சீன்ஸ்லாம் காமிப்பாங்க. அவரோட வீட்டு ஆப்போசிட்ல ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து மாதுரி தீட்சித் அம்மா கேரக்டர் வந்து யங்கரா இருக்கிற அம்மா கேரக்டர் வந்து என்னதான் இவங்க செடியூஸ் பண்ணாலும் இவங்க வந்து மயங்காத மாதிரி அந்த மேல் கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. என்னதான் ஊர்ல இருக்கிற எல்லா மேல் கேரக்டரும் அவங்கள வந்து செடியூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாலும், செடியூஸ் பண்ணி இவங்க மேல மயங்குற மாதிரி காமிச்சிருந்தாலும், இந்த பர்டிகுலர் கேரக்டர் ஆப்போசிட் வீட்ல இருக்கிற கேரக்டர் வந்து மயங்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க பேர் வந்து குப்தா. அந்த கேரக்டர் நேம் வந்து குப்தா. அந்த குப்தா கேரக்டர் வந்து மாதுரி தீட்சித் கேரக்டர் வந்து மயங்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது லைஃப் போயிட்டு இருக்கும்போது மாதுரி தீட்சித்தோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. ஸோ இவங்க மட்டும் தனியா இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா அந்த வீட்டுல வந்து தனியா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து யங் ஏஜ் ஒரு 25-26 தான் இருக்கும். ஒரே ஒரு சைல்டு மட்டும் அந்த டைம்ல இருக்கும். அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை மட்டும் இருந்திருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு யங் ஏஜ்ல இருக்காங்க. ஸோ ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைங்களுக்கும் இவங்க மேல ஒரு கண்ணா இருக்கும். ஸோ இதை அவங்களும் இதை பயன்படுத்தி அவங்கள செடியூஸ் பண்ற மாதிரி நிறைய 2-3 சீன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்படி போயிடும். ஸோ இது பிளாஷ்பேக் முடிஞ்சிடும். பிளாஷ்பேக் நார்மல் லைஃப்ல அவங்க வந்து ஒரு ஒயின் ஷாப்ல வேலை பார்ப்பாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் உமன் தனியா அவங்க வந்து அதே வீட்டுல வந்து அவங்க இருப்பாங்க. அவங்களோட பொண்ணு வந்து ஒரு அம்மா தான் இந்த மாதிரி இருக்காங்க, ஸோ நமக்கு ஒரு நல்ல லைஃப் வேணும்ட்டு ஒரு ஆத்தென்டிக் ஃபேமிலிட்ட போய் கல்யாணம் ஆயிருக்கும். அவங்களுக்கு ஆத்தென்டிக் ஃபேமிலி. அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறதே ஒரு நல்ல மருமக. ஹஸ்பண்டுக்கு ஒரு 4-5 தம்பிங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் சமைச்சு போடணும், மாமனாருக்கு சமைச்சு போடணும். ஸோ இந்த குடும்பத்தை எல்லாமே அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இந்தியன் மருமகள் கேரக்டர். இந்தியன் மருமகள் வேலைக்கு போகாம வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற மருமகள் கேரக்டர் மாதிரி அவங்க நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க அந்த ஃபேமிலியில போயிருப்பாங்க. 2வது பொண்ணு கேரக்டர் வந்து ஒரு யூடியூப் ஃப்ரீ, ஒரு இன்ஃபுளுசர் ஆகணுங்கிற ஒரு ஃபாலோவர்ஸ் வேணுங்கிறதுக்காண்டி என்னனாலும் பண்ற கேரக்டர். அவங்களும் அவங்க அம்மா கேரக்டர் மாதிரி நல்ல பசங்களெல்லாம் செடியூஸ் பண்ணி நல்ல ஃபாலோவர்ஸ்க்காண்டி அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம்ல நல்ல ரீல்ஸ் வரணுங்கிறதுக்காண்டி நல்ல ஃபாலோவர்ஸ் வரணுங்கிறதுக்காண்டினால கேரக்டர் அது. ஸோ அம்மா கேரக்டர் ஒரு மாதிரி பேட் கேரக்டர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பொண்ணு வந்து நல்ல கேரக்டர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. 2வது பொண்ணு திருப்பி பேட் கேரக்டர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, அவங்க அம்மா வந்து அவங்க 2 பொண்ணுக்கும் கால் பண்றாங்க. ஒரு நாள் நைட் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உடனே வீட்டுக்கு வாங்க, கிளம்பி வாங்க அப்படின்னு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்து 2 பொண்ணுங்களும் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும்னா, எதிர் வீட்டு குப்தான்னு ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தேன்ல, அவங்க வந்து இந்த வீட்டுல வந்து அவங்க வந்து இறந்து கிடந்திருப்பாங்க. அதனால அவங்க பயந்துட்டு போய் 2 பொண்ணுக்கும் கால் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா வந்து மாதுரி தீட்சித் கேரக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நான் குப்தாங்கிற கேரக்டர் வந்து அந்த எதிர் வீட்டு அங்கிள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சீட் ஆடுறதுக்கு வந்திருந்தாரு. வந்திருக்கும் போது தடுக்கி கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 3 கேரக்டரும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படிங்கிறத அவங்க ஃபுல்லா பிளே பண்ணியிருப்பாங்க. இப்படி அவங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ்லாம் இருக்கும். நல்ல டார்க் காமெடி எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த கேரக்டர் வந்து உண்மையிலேயே செத்து இருக்காது. அந்த கேரக்டர் வந்து ஜஸ்ட் மயக்கம் போட்டு தான் விழுந்திருக்கும், செத்து இருக்காது.
ஸோ அந்த கேரக்டர் எந்திரிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 days வந்து அந்த பாடியை டெட் பாடி நினைச்சு அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்திருக்காங்க. இதனால அந்த கம்ப்ளைண்ட் ஆயிரும், திருப்பி போலீஸ் பிடிச்சிட்டு போயிரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த குப்தாங்கிற கேரக்டர் இந்த 3 பேரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்களா அப்படி இல்லையா, உண்மையிலே என்னதான் ப்ராப்ளம் இந்த குப்தாவுக்கும் இந்த 3 லேடிஸ்க்கும், அதுதான் இந்த படத்தோட ஃபுல் கிளைமேக்ஸ். இந்த படத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது, ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது எனக்கு இது ஒரு நார்மல் மூவியா தான், டார்க் காமெடி நல்லா தான் இருந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதுல ஒரு நியூஸ் ரீடர் கேரக்டர் ஒன்று காமிச்சிருப்பாங்க. நம்ம டிவிஸ்ல எல்லாம் அந்த கிரைம் டைம் ப்ரோக்ராம்ஸ்ல நடக்கும், ஏதாவது ஒரு நார்மல் கிரைம் நடந்திருக்கும், அதை அவங்க எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அங்கங்க வந்துட்டு போய்கிட்டு, இந்த மாதிரி அந்த மாதிரி தேசி கேரக்டர் வந்து இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் அவங்க வந்து செடியூஸ் பண்றாங்க அப்படின்னு அங்கங்க அந்த கேரக்டர் வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் வந்து செம்மையா டார்க் காமெடியில செம்மையா அது வந்து ஒர்க் அவுட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பொண்ணோட கேரக்டர், பொண்ணு வீட்டு சைட்ல அவங்க அண்ணன் தம்பி கேரக்டர் இருக்கும், அந்த ஹஸ்பண்டோட கேரக்டர். ஸோ அங்க கொஞ்சம் டார்க் காமெடி ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க, அது நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் எனக்கு வந்து இந்த படம் என்னதான் சொல்ல வர்றாங்க, ஃபுல்லாவே நெகட்டிவிட்டியாவே இருந்தது. அந்த 3 பொண்ணுங்க மேல ஒரு நெகட்டிவிட்டியாவே இருக்கும். அந்த அம்மா கேரக்டர் ஃபுல்லா நெகட்டிவாவே ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஏன் உங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் இன்னமும் அவங்க கிளாமரா இருக்காங்க, பசங்க ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைங்களையும் செடியூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அம்மா கேரக்டர், அதே மாதிரி மூத்த பொண்ணு கேரக்டர் வந்து அவங்களையும் தப்பா தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணை பார்க்க வர மாதிரி இருக்கும், இவங்க வந்து ஃப்ரெண்டா இருப்பாங்க. அங்க அந்த பொண்ணு அந்த பையனை இந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து செடியூஸ் பண்ணி இவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் தப்பா தான் காமிச்சிருப்பாங்க. 3வது பொண்ணு அவங்களும் தப்பா தான் காமிச்சிருப்பாங்க, லைக்ஸ் வர்றதுக்காண்டி அவங்க என்னென்னாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3 பொண்ணு கேரக்டருமே சொசைட்டி பார்வையில தப்பா தான் காமிச்சிருப்பாங்க. இது அப்படியே என்டையரா செகண்ட் ஹாஃப்ல ஷிஃப்ட் ஆகும். எஸ்பெஷலி இந்த இன்டர்வல் பிளாக்ல ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து ஒரு 10 minutes ஒரு டைலாக் பேசுவாங்க அந்த ஹஸ்பண்ட், அப்படி நம்ம சீட் எட்ஜ்ல நின்று அப்படி பிளிங்க் ஆகாம அந்த ஃபுல் 10 minutes ஆட்டம் வந்து ஒரு பொண்ணுனா அவங்க ஹஸ்பண்ட் ஆத்தென்டிக் ஃபேமிலியில அவங்க என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எஸ்பெஷலி உங்க மொத்த ஃபேமிலிக்கும் அந்த 4-5 வருஷத்துல எத்தனை சப்பாத்தி நான் சுட்டு போட்டிருக்கேன், லட்சக்கணக்கான சப்பாத்தி நான் டெய்லி சுட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு அந்த 10 minutes ஒரு சீன் வந்திருக்கும். அது வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த சீன் வந்து அந்த ஒத்த சீன் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் செகண்ட் ஹாஃபையும் அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்றது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டார்க் காமெடியா இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து உமன் ஓரியன்டட் ஸ்டோரியா அப்படியே இது வந்து கன்வெர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க 3 பேரும் எப்படி நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அது அப்படியே செகண்ட் ஹாஃப்ல பாசிட்டிவா சேஞ்ச் ஆகும். காமெடியும் இருக்கும், அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவாகவும் அது வந்து செகண்ட் ஹாஃப்ல சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சொசைட்டி வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் உமன் அவங்க படுற கஷ்டம், எப்படி அவங்க வந்து சொசைட்டி வந்து அவங்க தப்பா பாக்குது அப்படிங்கறத செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்த்திருப்பாங்க. அந்த 2 பொண்ணு கேரக்டருக்கும் அவங்க அம்மா கேரக்டர் பிடிக்காது. நம்ம அம்மா ஊர்ல இப்படி பண்றாங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு. ஸோ அவங்க அம்மா கேரக்டரும் நான் அப்படி கிடையாது, நான் வந்து இப்படிதான், என்னோட ஒரிஜினல் கேரக்டர் இதுதான், யாருக்குமே இது புரியல, உங்களுக்கும் இது நீங்க புரியல அப்படின்னு அப்படியே அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் 3 கேரக்டருமே இது டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவங்க அம்மா கேரக்டர், அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு கேரக்டர், 2 அந்த இன்ஃபுளுசர் கேரக்டர், இந்த 3 கேரக்டரோட டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே சேஞ்ச் ஆகும் செகண்ட் ஹாஃப்ல. இதுதான் அந்த படத்தோட பெஸ்ட் பார்ட்டே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி டார்க் காமெடியா இருந்தாலும் இதுல ஒரு சோசியல் மெசேஜ், உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு படம் மாதிரி இது வந்து அப்படியே செகண்ட் ஹாஃப்ல போய் சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இதை அப்படியே செகண்ட் ஹாஃப்ல முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ரொம்ப பிடிச்சது வந்து இதோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் அந்த பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ், இது எல்லாமே ஒரு நார்மல் நம்ம பாக்குற மாதிரி இல்லாம கொஞ்சம் கலர்ஃபுல்லா, கொஞ்சம் ஹிஸ்டாரிக்ல இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ரெட்ரோ டைப்ல இது வந்து பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். மியூசிக் நல்லா இருக்கும், காமெடி நல்லா இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் வாட்ச் நான் சொல்லலாம். டைம் கிடைச்சிருக்கு, ஏதாவது போர் அடிக்குன்னா இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்ன மாதிரி படம், ஒரு 30 minutes வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஒன்ஸ் இந்த கதை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள என்ன அப்படின்னு உள்ள நீங்க என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் அப்படியே உங்களை சூப்பரா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த படம். ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த இயருக்கு. ஹிந்தி டப் மூவி, தமிழ்ல இது வந்து அவைலபிளா இருக்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. நான் ஹைலி ரெக்கமெண்ட் மூவி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அழகாக யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது படம் உங்களுக்கு தெரியும் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணுங்க, நான் அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்றேன். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வந்து உங்களிருந்து விடைபெறுவது அழகு. தேங்க்யூ.